Hi friends, நான் உங்க ராஜசேகர் from BR Walks and Talks. இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே கேட்கலாம். அருமையான கதைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாம எல்லாமே நீங்க கேட்கலாம். அதே நேரத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல கொடுத்துருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்க கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு என்கிற ஒரு சரித்திர நாவல். அதனுடைய பகுதிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 5 மற்றும் நிறைவு பகுதி. 9ஆம் அத்தியாயம். மோகினி தீவின் அந்த பெண்ணரசி இந்த இடத்தில் மறுபடியும் குறுக்கிட்டு கதையை தொடர்ந்தாள். பாண்டிய வீரர்கள் அப்படி பின்வாங்கியதற்கு காரணம் பராக்கிரம பாண்டியர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி வந்ததுதான். அந்த செய்தி வருவதற்கு முன்பே புவன மோகினி தந்தையை கடைசி முறை தரிசிப்பதற்காக மதுரைக்கு விரைந்தோடினாள். மரண தருவாயில் இருந்த பராக்கிரம பாண்டியர் தம் அருமை குமாரியை கட்டி அணைத்துக் கொண்டு ஆசி கூறினார். அவள் செய்த குற்றத்தை மன்னித்து விட்டதாக தெரிவித்தார். அவள் வீரப்போர் புரிந்து பாண்டிய நாட்டின் கௌரவத்தை நிலைநாட்டியதை பாராட்டினார். இனிமேல் யுத்தத்தை நிறுத்திவிட்டு சோழர்களுடன் சமாதானம் செய்து கொள்ளும்படியும் புத்திமதி சொன்னார். நான் இறந்துவிட்ட பிறகு சோழர்கள் போர் செய்ய மாட்டார்கள். ஒரு அபலை பெண்ணோடு யுத்தம் செய்வதற்கு அவ்வளவு தூரம் சோழ குலம் மானங்கெட்டு போய்விடவில்லை. அவர்கள் போரை நிறுத்த விரும்பினால் நீ அதற்கு மறுப்பு சொல்ல வேண்டாம் என்றார் அவர். கடைசியாக உனக்கு திருமணம் நடத்தி பார்க்க வேண்டும் என்ற என் மனோரதம் ஈடேறவில்லை. மீனாட்சி அம்மனுடைய அருளினால் நீ உன் மனதுக்குகந்த மணவாளனை மணந்து இன்புற்று வாழ்வாய் என்று ஆசி கூறினார். இவ்விதம் ஆசி கூறி சிறிது நேரத்திற்கெல்லாம் பராக்கிரம பாண்டியர் தமது அருமை மகளுடைய மடியில் தலையை வைத்தபடி இந்த இக வாழ்வை நீத்து சென்றார். புவன மோகினி அழுதாள், அலறினாள், கண்ணீரை அருவியாக பெருக்கினாள். என்னதான் அழுதாலும் இறந்தவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அல்லவா? தகன கிரியையில் ஆனவுடனே பாண்டிய குமாரி மறுபடியும் போர் முனைக்கு சென்றாள். ஆனால் முன்னை போல் அவளுக்கு உற்சாகம் இருக்கவில்லை. சோகத்தில் மூழ்கியிருந்த புவன மோகினியினால் பாண்டிய வீரர்களுக்கு ஊக்கமூட்டவும் முடியவில்லை. உன் மனதுக்கு உகந்த மணவாளனை மணந்து கொள் என்று தந்தை மரண தருவாயில் கூறியது அவள் மனதில் பதிந்திருந்தது. மனதுக்கு உகந்த மணவாளனை மணப்பதென்றால் ஒருவரைத்தான் அவள் மணக்க முடியும். ஆனால் அவரோ தன்னை வஞ்சித்து விட்டு தான் கொடுத்த முத்திரை மோதிரத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிப்போனவர். தான் அவரிடம் காட்டிய அன்புக்கு பிரதியாக தன் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்திருப்பவர். அவரை பற்றி நினைப்பதில் பயன் என்ன? அடடா, அவர் உண்மையாகவே ஒரு சிற்ப மாணாக்கராக இருந்திருக்க கூடாதா? கடைசியில் சுகுமார சோழர் புவன மோகினி இருந்த இடத்துக்கு தாமே நேரில் விஜயம் செய்து பிரமாதமான வீரப்போர் புரிந்து அவளை சிறைபிடித்து விட்டார். பாண்டிய குமாரி சிறைப்பட்டதும் பாண்டிய சேனையும் சின்னாபின்னம் அடைந்து சிதறி ஓடிவிட்டது. தமிழ்நாட்டு மன்னர்களின் வீர தீரங்களை பற்றி நீங்கள் எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு அவளை பெண்ணுடன் ஒரு ராஜகுமாரன் போர் புரிந்து அவளை சிறைப்படுத்திய அபாரமான வீரத்தை பற்றி நீர் கேள்விப்பட்டதுண்டா? இவ்விதம் கூறிவிட்டு அந்த பெண் அரசி கடைக்கண்ணால் தன் நாயகனை பார்த்தாள். அந்த பார்வையில் அளவிலா காதல் புலப்பட்டது. ஆனால் அவளுடைய குரலில் ஏளனம் தொனித்தது. அந்த யுவதியின் ஏளன வார்த்தைகளை கேட்ட அவளுடைய நாயகன் சிரித்தான். என்னை பார்த்து பெண்களுடைய போக்கே விசித்திரமானதுதான். அவர்களை மகிழ்விப்பது பிரம்ம பிரயத்தனமான காரியம். நாம் நல்லது செய்தால் அவர்களுக்கு கெடுதலாகப்படும். நம்முடைய நோக்கத்தை திரித்து கூறுவதிலேயே அவர்களுக்கு ஒரு தனி ஆனந்தம் என்று கூறிவிட்டு மேலும் சொன்னான். சோழ ராஜகுமாரன் போர்க்களத்தில் முன்னால் வந்து நின்று பாண்டிய குமாரியை தோற்கடித்து அவளை சிறைபிடித்தது உண்மைதான். ஆனால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? புவன மோகினி தற்கொலை செய்து கொண்டு சாகாமல் அவர் உயிரை காப்பாற்றும் பொருட்டுத்தான். புவன மோகினியின் மனதில் தந்தை இறந்த காரணத்தினால் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மனச்சோர்வை அவள் போர்க்களத்தில் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. முன்னை காட்டிலும் 10 மடங்கு வீராவேசத்தோடு போர் புரிந்தாள். கத்தியை சுழற்றி கொண்டு போர்க்களத்தில் தன்னந்தனியாக அங்கும் இங்கும் ஓடினாள். பாண்டிய குமாரியை யாரும் காயப்படுத்தி விடக் கூடாதென்றும் சுகுமாரன் சோழ வீரர்களுக்கு கண்டிப்பான கட்டளை இட்டிருந்தான். ஆனால் அவர்கள் அந்த கட்டளையை நிறைவேற்றுவது இயலாமல் போகும்படி புவன மோகினி நடந்து கொண்டாள். எப்படியாவது போர்க்களத்தில் உயிரை விட்டு விடுவது என்றும்
சோழர் குலத்துக்கு அழியாத பழியை உண்டு பண்ணுவது என்றும் அவள் தீர்மானம் செய்திருந்ததாக காணப்பட்டது. சண்டையை நிறுத்திவிட்டு சமாதானமாக போகலாம் என்று தந்தை சொல்லி அனுப்பியதை அவள் சட்டை செய்யவில்லை. அதன் பேரில் சுகுமாரன் தானே அவளுக்கு எதிரே வந்து நிற்க வேண்டியதாயிற்று. சுகுமாரனை திடீரென்று பார்த்ததும் பாண்டிய குமாரியின் கையில் இருந்து கத்தி நழுவி விழுந்தது. உடனே பக்கத்தில் இருந்த சோழ வீரர்கள் அவளை பிடித்துக் கொண்டார்கள். கயிறு கொண்டு அவளுடைய கைகளை கட்டி சுகுமாரன் எதிரில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். சுகுமாரன் உடனே குதிரை மேலிருந்து கீழே இறங்கினான். பாண்டிய குமாரிக்கு ஆறுதலான மொழிகளை சொல்ல வேண்டும் என்று கருதினான். ஆனால் மனதில் தோன்றிய ஆறுதல் மொழிகள் வாய் வழியாக வருவதற்கு மறுத்தன. புவன மோகினியின் கோலத்தைக் கண்டு அவன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. அவள் தந்தையை இழந்து நிராதரவான நிலையில் இருப்பதை எண்ணி அவன் உள்ளம் உருகியது. ஆனால் ஆண் மக்களை விட பெண் மக்கள் பொதுவாக கல் நெஞ்சு படைத்தவர்கள் என்பதை அப்போது புவனமோகினி நிரூபித்தாள். சுகுமாரனை அவள் ஏறிட்டு பார்த்து, ஐயா மதிவாணரே, செப்பு சிலை செய்யும் வித்தையை சோழ மன்னரிடமிருந்து கற்றுக்கொண்டு விட்டீரோ என்று கேட்டாள். அதற்கு மறுமொழி சொல்ல சுகுமாரனால் முடியவில்லை. தான் அவளை ஏமாற்றிவிட்டு வந்ததற்காக அவளிடம் வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்ள அவன் விரும்பினான். ஆனால் அத்தனை வீரர்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணுக்கு பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ள சுகுமாரனுக்கு தைரியம் வரவில்லை. ஆகையால் புவன மோகினியை பத்திரமாய் கொண்டு போய் தக்க பாதுகாப்பில் வைக்கும்படி கட்டளை பிறப்பித்து விட்டு தன்னுடைய தந்தையை தேடி போனான். உத்தம சோழர் அப்போது வெகு உற்சாகமாக இருந்தார். மதுரையின் வீதிகளில் அவரை தேர்காலில் கட்டி பராக்கிரம பாண்டியன் இழுத்துச் சென்றதை உத்தம சோழர் மறக்கவே இல்லை. அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு இப்போது சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என்று அவர் எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். பராக்கிரம பாண்டியன் இறந்துவிட்டபடியால் அவனுக்கு பதிலாக அவனுடைய மகளை பழிவாங்குவதற்கு அவர் திட்டங்கள் போட்டுக் கொண்டிருந்தார். அவனுடைய இதயம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. உரலுக்கு ஒரு பக்கத்தில் இடி, மத்தளத்துக்கு இரு பக்கத்திலும் இடி என்ற பழமொழி தெரியும் அல்லவா? சுகுமாரன் மத்தளத்தின் நிலையில் இருந்தான். ஒரு பக்கம் அவனுடைய காதலை கொள்ளை கொண்ட புவன மோகினி அவனை வஞ்சகம் என்று நிந்தனை செய்தாள். இன்னொரு பக்கத்தில் அவனுடைய தந்தை ஒரே மூர்க்க ஆவேசம் கொண்டு பாண்டிய குமாரி மீது வஞ்சம் தீர்த்து கொள்ள வழிகளை தேடிக்கொண்டிருந்தார். சுகுமாரன் அவரிடம் மெல்ல மெல்ல தன் மனநிலையை வெளியிட முயன்றான். முதலில் அரச தர்மத்தை தந்தைக்கு நினைப்பூட்டினான். புவன மோகினி பாண்டியராஜனின் மகள் அல்லவா, அவளை மரியாதையாக நடத்த வேண்டாமா என்றான் தந்தையிடம். அதற்கு உத்தம சோழர், அவர்கள் பரம்பரை பாண்டியர்கள் அல்லர், நடுவில் வந்து மதுரை சிம்மாசனத்தை கவர்ந்தவர்கள், அவர்களுக்கு ராஜகுலத்துக்குரிய மரியாதை செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னார். பிறகு சுகுமாரன், பாண்டிய குமாரியின் உதவி இல்லாவிட்டால் நான் தங்களை விடுவித்திருக்க முடியாது தந்தையே. அவள் கொடுத்த முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொண்டுதான் சிறைக்குள்ளேயே வர முடிந்தது. அந்த மோதிரத்தை காட்டித்தானே நாம் தப்பித்து வந்தோம் என்றான் அவன். அதற்கு உத்தம சோழர், யுத்த முறைகள் 4 உண்டு, சாம, தான, பேத, தண்டம் என்று. நீ பேத முறையை கையாண்டு எதிரியை ஏமாற்றினாய். அது நியாயமான யுத்த முறைதான். அதற்காக நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. உலகம் தோன்றின நாள் தொட்டு அரச குலத்தினர் பகைவர்களை வெல்வதற்கு தந்திரோபாயங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றனர். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று உனக்கு தெரியாதா என்றார் அவர். சுகுமாரன் கடைசியாக தன்னுடைய உள்ளத்தின் நிலையை உள்ளபடியே வெளியிட்டான். பாண்டிய குமாரியிடம் தான் காதல் கொண்டு விட்டதையும் அவளை தவிர வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள தன் மனம் இடம் கொடாது என்பதையும் சொன்னான். இதை அவன் சொன்னானோ இல்லையோ, உத்தம சோழர் பொங்கி எழுந்தார். துர்வாச முனிவரும் விஸ்வாமித்திரரும் பரசுராமரும் ஓர் உருவம் கொண்டது போல் ஆனார். என்ன வார்த்தை சொன்னாய்? அந்த கிராதகனுடைய மகள் பேரில் காதல் கொண்டாயா? என்னை தேர்காலில் கட்டி மதுரையின் வீதிகளில் இழுத்த பாதகனின் குமாரியை மணந்து கொள்வாயா? என்னை சிறையில் அடைத்து சங்கிலி மாட்டி விலங்கினத்தை போல கட்டி வைத்திருந்த சண்டாளனுடைய மகள் சோழ சிம்மாசனத்தில் வீற்றிருப்பதை நான் அனுமதிப்பேனா என்ன? ஒரு நாளும் இல்லை, கிடையவே கிடையாது. அப்பனை போலவே மகளும் சூழ்ச்சி செய்திருக்கிறாள். உன்னை வளைபோட்டு பிடிக்க தந்திரம் செய்திருக்கிறாள். அதில் நீயும் வீழ்ந்து விட்டாய். புவன மோகினியை நீ கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் என்னை கொன்றுவிட்டு செய்து கொள். நான் உயிரோடு இருக்கும் வரை அதற்கு சம்மதியேன். அவளை பற்றி நீ என்னிடம் ஒரு வார்த்தையும் பேசாதே. அவளை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஏற்றி வைத்து அதே மதுரை நகர் வீதிகளில் ஊர்வலம் நடத்தப் போகிறேன். அப்படி செய்தால் ஒழிய என் மனதில் உள்ள புண் ஆறாது என்று இப்படியெல்லாம் உத்தம சோழர் ஆத்திரத்தை கொட்டி தீர்த்தார். இந்த மனோநிலை
இந்த மனோநிலையில் அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று சுகுமாரன் தீர்மானித்தான். கொஞ்ச காலம் கழித்து அவருடைய கோபம் தணிந்த பிறகு முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அதற்குள்ளே கோபவெறி காரணமாக புவனமோகினியை ஏதாவது அவமானப்படுத்தி விட்டால் என்ன செய்வது? அந்த நினைவையே சுகுமாரனால் பொறுக்க முடியவில்லை. காதலும் கல்யாணமும் ஒருபுறம் இருக்க, அவள் தனக்கு செய்த உதவிக்கு பிரதி நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்விதம் யோசித்ததில் கடைசியாக ஒரு வழி அவன் மனதில் தோன்றியது. சிறையில் இருந்து அவள் தப்பி போகும்படி செய்வதுதான் முதல் காரியம். நேரில் அவளிடம் போய் எதுவும் பேசுவதற்கு அவனுக்கு வெட்கமாய் இருந்தது. தன்னை பார்த்ததும் செப்பு விக்கிரகம் செய்யும் வித்தையை கற்றுக்கொண்டீரா என்றுதான் மீண்டும் அவள் கேட்பாள். அதற்கு என்ன மறுமொழி கூறுவது? அதை காட்டிலும் வேறொருவர் மூலம் காரியம் நடத்துவது நல்லது. எனவே நம்பிக்கையான தாதிப்பெண் ஒருத்தியை சுகுமாரன் அழைத்தான். அவளிடம் சோழ நாட்டு மோதிரத்தை கொடுத்தான். அவளை பாண்டிய குமாரியின் சிறைக்குள்ளே சென்று அவளை பார்த்து, உன்னிடம் ஒரு சமயம் பாண்டிய ராஜாங்கத்தின் முத்திரை மோதிரத்தை வாங்கி கொண்டவர் இந்த மாற்று மோதிரத்தை உனக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் அந்த மோதிரத்தை உபயோகித்தது போல இதை நீயும் உபயோகிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சோழ சாம்ராஜ்யத்தின் முத்திரை மோதிரத்தை கொடுத்துவிட்டு வரும்படி அனுப்பினான். தாதி சென்ற பிற்பாடு சுகுமாரனுக்கு சும்மா இருக்க முடியவில்லை. புவனமோகினி மோதிரத்தை வாங்கி கொண்டு என்ன செய்கிறாள், என்ன சொல்கிறாள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினான். ஆகவே தாதியின் பின்னோடு சுகுமாரனும் சென்று ஒரு மறைவான இடத்தில் இருந்து ஒட்டு கேட்டான். அவன் சொன்ன மாதிரியே தாதி மோதிரத்தை கொடுத்தபோது பாண்டிய குமாரி கூறிய மறுமொழி அவனை மறுபடியும் திகைப்படைய செய்துவிட்டது. இவ்விதம் சொல்லி மோகினி தீவின் சுந்தர புருஷன் கதையை நிறுத்தினான். மேலே நடந்ததை தெரிந்து கொள்ள என்னுடைய ஆவல் உச்ச நிலையை அடைந்தது. 10ஆம் அத்தியாயம் மற்றும் இறுதி அத்தியாயம். மோகினி தீவில் பூரணச்சந்திரனின் போதை தரும் வெண்ணிலவில் குன்றின் உச்சியில் உட்கார்ந்து அந்த தம்பதிகள் எனக்கு அந்த விசித்திரமான கதையை சொல்லி வந்தார்கள். ஒருவரோடொருவர் மோதி அடித்துக் கொண்டு சொன்னார்கள். குழந்தைகள் எங்கேயாவது போய்விட்டு வந்தால் நான் சொல்கிறேன் என்று போட்டியிட்டு கொண்டு சொல்லும் அல்லவா, அந்த ரீதியில் அவர்கள் கதையை சொன்னார்கள். அழகே வடிவமான அந்த மங்கை மீண்டும் கூறினாள். பாண்டிய குமாரி சிறையில் தன்னந்தனியாக இருந்தபோது அவளுக்கு சிந்தனை செய்ய சாவகாசம் கிடைத்தது. ராஜரீக விவகாரங்களும் அவற்றிலிருந்து எழும் போர்களும் எவ்வளவு தீமைகளுக்கு காரணமாகின்றன என்பதை உணர்ந்தாள். தன்னுடைய கல்யாண பேச்சு காரணமாக எழுந்த விபரீதங்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து வருத்தப்பட்டாள். தான் ராஜகுமாரியாக பிறந்திராமல் சாதாரண குடும்பத்தில் பெண்ணாக பிறந்திருந்தால் இவ்வளவு துன்பங்களும் உயிர் சேதங்களும் ஏற்படாத அல்லவா என்று எண்ணி ஏங்கினாள். தன் காரணமாக எத்தனையோ பேர் உயிர் துறந்திருக்க தான் மட்டும் யுத்த காலத்தில் உயிர் விட எவ்வளவு முயன்றும் முடியாமற் போன விதியை நொந்து கொண்டாள். இப்படிப்பட்ட நிலைமையிலேதான் தாதி வந்து சோழகுமாரன் கொடுத்த முத்திரை மோதிரத்தை கொடுத்தாள். புவனமோகினிக்கு உடனே சுகுமாரன் செய்த வஞ்சனை நினைவுக்கு வந்து அளவில்லாத ஆத்திரத்தை மூட்டியது. அந்த ஆத்திரத்தை தாதியிடம் காட்டினாள். இந்த மோதிரத்தை கொடுத்தவரிடமே திருப்பி கொண்டு போய் கொடுத்து விடு. அவரை போன்ற வஞ்சகம் மிக்க ராஜகுமாரனின் உதவி பெற்றுக்கொண்டு உயிர் தப்பி பிழைக்க விருப்பமில்லை என்று சொல். அதை காட்டிலும் இந்த சிறையிலேயே இருந்து உயிரை விடுவேன் என்றும் சொல். அந்த மனிதர் முத்திரை மோதிரத்தை ஒரு காரியத்துக்காக வாங்கி கொண்டு அதை துருபயோகப்படுத்தி மோசம் செய்துவிட்டு ஓடிப்போனார். அது சோழ குலத்தின் பழக்கமாய் இருக்கலாம். ஆனால் பாண்டிய குலப்பெண் அப்படி செய்ய மாட்டாள் என்றும் சொல். வஞ்சனைக்கும் பாண்டிய குலத்தினருக்கும் வெகு தூரம் என்று சொன்னால் ஆர்ப்பாட்டமாக. இவ்விதம் கூறியவுடனே சுகுமாரனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்டாள். தாதி, அந்த வஞ்சக ராஜகுமாரனை பாண்டிய குமாரி ஒரு சமயம் காதலித்தாள். அந்த காதலின் மேல் ஆணையாக அவளை கெஞ்சி கேட்டுக்கொள்வதாக சொல். முத்திரை மோதிரத்தை உபயோகித்து தப்பித்துக் கொண்டு போனால் பிறிதொரு சமயம் நல்ல காலம் பிறக்கலாம். இருவருடைய மனோரதமும் நிறைவேறக்கூடும் என்று சொல் என்பதாக அந்த குரல் கூறியது. அந்த குரல் புவனமோகினியின் மனதை உருகச் செய்தது. அவளுடைய உறுதியை குலையச் செய்தது. தேவேந்திர சிற்பியின் சிற்ப மண்டபத்தில் கேட்ட குரல் அல்லவா அது? பழைய நினைவுகள் எல்லாம் குமுறிக் கொண்டு வந்தன. தழுதழுத்த குரலில் பாண்டிய குமாரி கூறினாள். தாதி, நான் அந்த வஞ்சக ராஜகுமாரனை என்றைக்கும் காதலித்ததில்லை என்று சொல். சோழ நாட்டிலிருந்து தேவேந்திர சிற்பியிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள்ள வந்த ஏழை சிற்பியையே நான் காதலித்தேன் என்று சொல் என்றாள் அவள். அடுத்த கணத்தில்
சோழ ராஜகுமாரன் புவனமோகினியின் எதிரில் வந்து நின்றான். அவன் கூறிய விஷயம் பாண்டிய குமாரியை திகைக்கும்படி செய்துவிட்டது. அந்த மங்கையின் நாயகன் இப்போது கூறினான். பாண்டியகுமாரி தான் ராஜகுமாரனை காதலிக்கவில்லை என்றும் இளம் சிற்பியையே காதலித்ததாகவும் கூறிய தட்சணமே சுகுமாரனுடைய மனதில் தான் செய்ய வேண்டியது என்ன என்பது உதித்துவிட்டது. அதுவரையில் புவனமோகினியை நேருக்கு நேர் பார்க்க வெட்கப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு இப்போது அவளை பார்க்கும் தைரியமும் வந்துவிட்டது. ஆகையினால் மறைவிடத்தில் இருந்து அவள் முன்னால் வந்தான். கண்மணி, என்னை பார்த்து இந்த கேள்விக்கு மறுமொழி சொல். நான் ராஜகுமாரனாய் இல்லாமல் ஏழை சிற்பியாக மாறிவிட்டால் நான் உனக்கு செய்த வஞ்சனையை மன்னித்து விடுவாயா? என்னை மணந்து கொள்ளவும் நீ சம்மதிப்பாயா என்றான் அவன். பாண்டிய குமாரி உடனே மறுமொழி சொல்லவில்லை. மறுமொழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவள் முகமும் கண்களும் அவள் மனதில் இருந்ததை வெளியிட்டன. சற்று பொறுத்து அவள், நடக்காத காரியத்தை ஏன் சொல்லுகிறீர்கள்? ஏன் வீணாசை காட்டுகிறீர்கள்? போரிலே முழு தோல்வியடைந்து அடிமையாகி சிறைப்பட்டிருக்கும் ஒரு பெண்ணுக்காக யார் பரம்பரையாக வந்த அரசை கைவிடுவார்கள்? சோழ ராஜ்யத்தோடு இப்போது பாண்டிய ராஜ்யமும் சேர்ந்திருக்கிறதே, விடுவதற்கு மனம் வருமா என்றாள் அவள். என் கண்மணியே, உனக்காக 7 உலகம் ஆளும் பதவியையும் நான் தியாகம் செய்வேன். ஆனால் உனக்கு ராணியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா என்று சுகுமாரன் கேட்டான். ராணியாக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் தேவேந்திர சிற்பியின் சீடனுக்கு என் இருதயத்தை கொடுத்திருப்பேனா என்றாள் பாண்டியகுமாரி. உடனே சுகுமாரன் தன் அறையில் செருகி இருந்த உடைவாளை எடுத்து காட்டி, இதோ இந்த கொலை கருவியை, ராஜகுல சின்னத்தை, பயங்கர யுத்தங்களின் அடையாளத்தை உன் கண் முன்னால் முறித்து எரிகிறேன் பார் என்று சொல்லி அதை தன்னுடைய பலம் முழுவதையும் பிரயோகித்து முறித்தான். உடைவாள் படீர் என்று முறிந்து தரையிலே விழுந்தது. பின்னர் சுகுமாரன் தன் தந்தையிடம் சென்றான். அரசாட்சியில் தனக்கு விருப்பம் இல்லை என்றும் ராஜ்யத்தை தன் சகோதரன் ஆதித்யனுக்கு கொடுத்து விடுவதாகவும் ராஜ்யத்துக்கு ஈடாக புவனமோகினியை தனக்கு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். முதலில் உத்தம சோழர் இணங்கவில்லை. எவ்வளவோ விதமாக தடை சொல்லி பார்த்தார். சுகுமாரன் ஒரே உறுதியாக இருந்தான். தந்தையே, தாங்கள் நீண்ட பரம்பரையில் வந்த சோழ நாட்டு சிம்மாசனத்தில் பராக்கிரம பாண்டியர் மகள் ஏற சம்மதிக்க முடியாது என்றுதானே சொன்னீர்கள்? உங்களுடைய அந்த விருப்பத்துக்கு நான் விரோதம் செய்யவில்லை. வேறு என்ன உங்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறது? இந்த தேசத்திலேயே நாங்கள் இருக்கவில்லை. கப்பல் ஏறி கடல் கடந்து போய் விடுகிறோம். தங்களை பாண்டியனுடைய சிறையில் இருந்து மீட்டு வந்ததற்காக எனக்கு இந்த வரம் கொடுங்கள் என்று கெஞ்சினான். அவனுடைய மன உறுதி மாறாது என்று தெரிந்து கொண்டு உத்தம சோழர் கடைசியில் சம்மதம் கொடுத்தார். ஒரு விதத்தில் உன் முடிவும் நல்லதுதான் மகனே. சோழ குலத்தில் நம் முன்னோர்கள் கப்பல் ஏறி கடல் கடந்து போய் அயல் நாடுகளில் எல்லாம் தம்முடைய புலிக்கொடியை நாட்டினார்கள். சோழ சாம்ராஜ்யம் வெகு தூரம் பறந்திருந்தது. அந்த பரம்பரையை அனுசரித்து நீயும் காரியம் செய்தால் அதை பாராட்ட வேண்டியதுதானே முறை. 3 கப்பல்கள் நிறைய ஆயுதங்களையும் ஏற்றிக்கொண்டு போர் வீரர்களையும் அழைத்து கொண்டு போ. இன்னும் பிரயாணத்துக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் சேகரித்துக் கொள் என்றார். சுகுமாரன் அவ்விதமே பிரயாண ஆயத்தங்கள் செய்தான். போருக்குரிய ஆயுதங்களோடு கூட சிற்ப வேலைக்கு வேண்டிய கல்லுளிகள், சுத்திகள் முதலியவற்றையும் ஏராளமாக சேகரித்துக் கொண்டான். வீரர்களை காட்டிலும் அதிகமாகவே சிற்பக்கலை வல்லுநர்களையும் திரட்டினான். தேவேந்திர சிற்பியாரையும் மிகவும் வேண்டிக் கொண்டு தங்களுடன் புறப்படுவதற்கு இணங்கச் செய்தான். தேசத்தில் பிரஜைகள் எல்லோரும் இளவரசர் வெளிநாடுகளில் யுத்தம் செய்து வெற்றி மாலை சூடுவதற்காக புறப்படுகிறார் என்று எண்ணினார்கள். உத்தம சோழரும் புதல்வனுக்கு மனம் உவந்து விடை கொடுத்தார். ஆனால் இறுதி வரை புவனமோகினி விஷயத்தில் மட்டும் அவர் கல் நெஞ்சராகவே இருந்தார். அந்த பெண்ணின் உதவியால் தாம் மதுரை நகர் சிறையில் இருந்து வெளிவர நேர்ந்த அவமானத்தை அவரால் மறக்கவே முடியவில்லை. இப்போது மறுபடியும் அந்நங்கை குறுக்கிட்டு கதையை பிடுங்கிக் கொண்டு கூறினார். ஆனாலும் புவனமோகினி புறப்படும் போது உத்தம சோழரிடம் போய் நமஸ்கரித்து விடைபெற்றுக் கொண்டாள். தன்னால் அவருக்கு நேர்ந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து தன்னை மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடினாள். அந்த கிழவரும் சிறிது மனம் கனிந்துதான் விட்டார். பெண்ணே, இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் ஆரம்பத்திலேயே உன் கல்யாணத்திற்கு ஆட்சேபம் சொல்லி இருக்க மாட்டேன். குலத்தை பற்றி விளையாட்டாக ஏதோ நான் சொல்ல போக என்னவெல்லாமோ விபரீதங்கள் நிகழ்ந்துவிட்டன. போனது போகட்டும். எப்படியாவது என் மகனும் நீயும் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தினால் சரி என்று ஆசீர்வதித்தார். தங்கள் வாக்கு பலித்து விட்டதில்லையா? நீங்களே சொல்லுங்கள்.
என்று சொல்லி அந்த சுந்தர வனிதை தன் நாயகன் முகத்தை ஆர்வத்துடன் பார்த்தாள். தம்பதிகள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து புன்னகை புரிந்த வண்ணம் இருந்தார்கள். நேர உணர்ச்சியே என்று அப்படியே அவர்கள் இருந்து விடுவார்கள் என்று தோன்றியது எனக்கு. நானும் காதலர்கள் பலரை பார்த்திருக்கிறேன், கதைகளில் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த தம்பதிகளின் காதல் மிக அபூர்வமானதாக எனக்கு தோன்றியது. அப்படி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே இருப்பதற்கு என்னதான் இருக்கும்? அப்படி என்னதான் வசீகரம் இருந்தாலும், என்னதான் மனதில் அன்பு இருந்தாலும், இப்படி அழுக்காமல் சலிக்காமல் பார்த்து கொண்டிருப்பதென்றால் அது விந்தையான விஷயம்தான் அல்லவா? ஆனால் நான் பொறுமை இழந்து விட்டேன். அவர்களிடம் பொறாமையும் கொண்டேன் என்றால் அது உண்மையாகவே இருக்கும். கதையின் முடிவை தெரிந்து கொள்ளும் ஆவலும் அதிகமாக இருந்தது எனக்கு. என்ன திடீரென்று இருவரும் மௌனம் சாதித்து விட்டீர்களே, பிற்பாடு என்ன நடந்தது? கதையை முடியுங்கள் என்றேன் நான். அப்புறம் என்ன, 1000 வருடமாக கரிகால் சோழன் காலத்தில் இருந்து பரம்பரை பெருமையுடன் வந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தை துறந்து சுகுமாரன் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கப்பல் ஏறினான். கடலில் சிறிது தூரம் கப்பல்கள் சென்றதும் 3 கப்பல்களிலும் இருந்து வேல், வாள் முதலிய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து நடுக்கடலில் போடும்படி செய்தான். கல்லுளிகளையும் சுத்திகளையும் தவிர வேறு ஆயுதமே கப்பலில் இல்லாமல் செய்து விட்டான். பிறகு பல தேசங்களுக்கு சென்று பல இடங்களை பார்த்துவிட்டு கடைசியாக இந்த ஜன சஞ்சாரம் இல்லாத தீவுக்கு வந்து இறங்கினோம். எல்லாம் இந்த பெண்ணாய் பிறந்தவளின் பிடிவாதம் காரணமாகத்தான் என்று அந்த ஆடவன் சொல்லி நிறுத்தினான். கடைசியில் அவன் கூறியது எனக்கு அளவில்லாத திகைப்பை அளித்தது. இத்தனை நேரமும் சுகுமாரன் புவனமோகினியை பற்றி பேசி வந்தவன் இப்பொழுது திடீரென்று வந்து இறங்கினோம் என்று சொல்கிறானே, இவன்தான் ஏதாவது தவறாக பிதற்றுகிறானோ அல்லது என் காதிலே தான் பிசகாக விழுந்ததோ என்று சந்தேகப்பட்டு அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தேன். அவள் கூறினாள், நீங்களே சொல்லுங்கள் ஐயா, அந்த உளுத்து போன பழைய சோழ ராஜ்யத்தை கைவிட்டு வந்ததனால் இவருக்கு நஷ்டம் ரொம்ப நேர்ந்து விட்டதா என்ன? நாங்கள் இந்த தீவுக்கு வந்து ஸ்தாபித்த புதிய சாம்ராஜ்யத்தை இதோ பாருங்கள், ஒரு தடவை நன்றாக பார்த்துவிட்டு மறுமொழி சொல்லுங்கள். இவ்விதம் கூறி அந்த மோகினி தீவின் சுந்தரி தீவின் உட்புறத்தை நோக்கி தன் அழகிய கரத்தை நீட்டி விரல்களை அசைத்து சுட்டி காட்டினாள். அவள் சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்தேன். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மணி மண்டபங்களும் அழகிய விமானங்களும் விகாரங்களும் வரிசை வரிசையாக தென்பட்டன. பால் போன்ற வெண்ணிலவில் அக்கட்டிடங்கள் அப்போதுதான் கட்டி முடிக்கப்பட்ட புத்தம் புதிய கட்டிடங்களாக தோன்றின. தந்தத்தினாலும் பளிங்கினாலும் பல வண்ண சலவை கற்களினாலும் கட்டப்பட்டவை போல ஜொலித்தன. பாறை முகப்புகளில் செதுக்கப்பட்டிருந்த சிற்ப உருவங்கள் எல்லாம் உயிர்களை பெற்று விளங்கின. சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தால் அந்த வடிவங்கள் உண்மையாகவே உயிரடைந்து பாறை முகங்களில் இருந்து வெளிக்கிளம்பி என்னை நோக்கி நடந்து வர தொடங்கிவிடும் போல காணப்பட்டன. கடைசியாக தோன்றிய இந்த எண்ணம் எனக்கு ஒருவித பயத்தை உண்டாக்கியது. கண்களை அந்த பக்கத்தில் இருந்து திருப்பி கதை சொல்லி வந்த அதிசய தம்பதிகளை நோக்கினேன். திடீரென்று பனி பெய்ய ஆரம்பித்தது. அவர்களை லேசான பனிப்படலம் மூடியிருந்தது. பனியினால் என் உடம்பு சில்லிட்டது. அவர்களை உற்று பார்த்த வண்ணம் தழுதழுத்த குரலில் கதை நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லையே. நீங்கள் யார்? இந்த தீவுக்கு எப்போது எப்படி வந்தீர்கள் என்றேன். இருவருடைய குரலும் இனிய சிரிப்பின் ஒளியில் கலந்து தொனித்தன. விடிய விடிய கதை கேட்டுவிட்டு சீதைக்கு ராமன் என்ன உறவு என்று கேட்பது போல் இருக்கிறதே என்றான் அந்த சுந்தர புருஷன். தமிழ் மொழியில் மற்ற பாஷைகளுக்கு இல்லாத ஒரு விசேஷம் உண்டு என்று அறிஞர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதாவது ஆயிரக்கணக்கான வருடங்களாக தமிழ் மொழி ஏறக்குறைய ஒரே விதமாக பேசப்பட்டு வந்திருக்கிறது என்பதுதான். இது எனக்கு நினைவு வந்தது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வழங்கும் பழமொழியை சொல்லி என்னை அவன் பரிகசித்தது சோழ இளவரசன் சுகுமாரன் தான் என்பதை யூகித்து தெரிந்து கொண்டேன். அதை வெளியிட்டு கூறினேன். தாங்கள் தான் சுகுமார சோழர் என்று தோன்றுகிறது, உண்மைதானே? அப்படியானால் இந்த பெண்மணி என்று சொல்லி உயிர் பெற்ற அழகிய சிற்ப வடிவம் போல தோன்றிய அந்த மங்கையின் முகத்தை நோக்கினேன். அவள் 3 உலகங்களும் பெறக்கூடிய ஒரு புன்னகை புரிந்தாள். அந்த புன்னகையுடனேயே என்னை பார்த்து, ஏனையா, என்னை பார்த்தால் பாண்டிய ராஜகுமாரியாக தோன்றவில்லையா என்றாள். நான் உடனே விரைந்து, அம்மணி, தங்களை பார்த்தால் பாண்டிய ராஜகுமாரியாக தோன்றவில்லைதான். 3 உலகங்களையும் ஒரே கொடையின் கீழ் ஆளக்கூடிய சக்கரவர்த்தியின்
திருக்குமாரியாகவே தோன்றுகிறீர்களே என்றேன் நான். அப்போது அந்த சுந்தரி நாயகனை பார்த்து, கேட்டீர்களா, முன்னைக்கு இப்போது தமிழ்நாட்டு ஆடவர்கள் புகழ்ச்சி கூறுவதில் அதிக முன்னேற்றம் அடைந்திருப்பதாக தோன்றவில்லை? தாங்கள் அந்த நாளில் என்னை பார்த்து 17-14 புவனங்களுக்கும் சக்கரவர்த்தினியாயிருக்க வேண்டியவளை இந்த சின்னஞ்சிறு தீவின் அரசியாக்கி விட்டேனே என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறதா என்றாள் அவள். அதை கேட்ட சுகுமார சோழர் சிரித்தார். அதுவரையில் மலைப்பாறையில் உட்கார்ந்திருந்த அந்த தம்பதிகள் அப்பொழுது எழுந்தார்கள். ஒருவர் தோள்களை ஒருவர் தழுவிய வண்ணமாக இருவரும் நின்றார்கள். அப்போது ஒரு அதிசயமான விஷயத்தை நான் கவனித்தேன். மேற்கு திசையில் சந்திரன் வெகு தூரம் கீழே இறங்கி இருந்தான். அஸ்தமன சந்திரனின் நில ஒளியில் குன்றுகளின் சிகரங்களும் மொட்டை பாறைகளும் கரிய நிழல் திரைகளை கிழக்கு நோக்கி வீசியிருந்தன. சிற்ப வடிவங்களின் நிழல்கள் பிரம்மாண்ட ராட்சத வடிவங்களாக காட்சி தந்தன. நெடிதுயர்ந்த மரங்களின் நிழல்கள் பன்மடங்கு நீண்டு கடலோரம் வரையில் சென்றிருந்தன. என்னுடைய நிழல் கூட அந்த வெள்ளிய பாறையில் இருள் வடிவாக காணப்பட்டது. ஆனால் அந்த அதிசய காதலர்கள் என் முன்னாலே என் கண்ணெதிரே நின்று கொண்டவர்களாயினும் அவர்களுடைய நிழல்கள் பாறையில் விழுந்திருக்க காணவில்லை. இதை கவனித்ததினால் ஏற்பட்ட பிரமிப்புடன் அந்த தம்பதிகளை மீண்டும் ஒரு முறை பார்த்தேன். விந்தை, விந்தையிலும் விந்தை, அவர்களையும் காணவில்லை. அந்த அழகிய தம்பதிகள் இருந்த இடம் வெறுமையாய் சூனியமாய் வெறிச்சென்று இருந்தது. திடீரென்று நில ஒளி மங்கியது. சுற்றிலும் இருள் சூழ்ந்து வந்தது. என் கண்களும் இருண்டன. தலை சுற்றியது. நினைவிழந்து கீழே விழுந்தேன் நான். மறுநாள் உதய சூரியனின் கிரணங்கள் என் முகத்தில் பட்டு என்னை துயில் எழுப்பின. திடுக்கிட்டு விழித்தெழுந்தேன். நாலாபுரமும் பார்த்தேன். முதல் நாள் இரவு அனுபவங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. அவையெல்லாம் கனவில் கண்டவையா, உண்மையில் நிகழ்ந்தவையா என்று எனக்கு விளங்கவில்லை. அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கவும் நேரமில்லை. ஏனெனில் நீலக்கடல் ஓடையில் நடுவே நின்ற கப்பல் அதன் பயங்கரமான ஊதுகுழாய் சத்தத்தை கிளப்பிக் கொண்டிருந்தது. படகு ஒன்று இந்த கரையோரமாக வந்து நின்று கொண்டிருந்தது. அந்த படகு மறுபடியும் என்னை ஏற்றிக்கொள்ளாமல் போய்விடப் போகிறதே என்ற பயத்தினால் ஒரு பெரும் ஊளை சத்தத்தை எழுப்பிக் கொண்டு நான் அந்த படகை நோக்கி விரைந்தோடினேன். நல்ல வேளையாக படகை பிடித்து கப்பலையும் பிடித்து ஏறி இந்திய தேசம் வந்து சேர்ந்தேன். பின்னுரை: சினிமாவை முழுதும் பார்க்க முடியாமல் என்னை அழைத்து கொண்டு வந்த நண்பர் இவ்விதம் கதையை முடித்தார். அந்த விசித்திரமான கதையை குறித்து கடல் அலைகள் முணுமுணுப்பு பாஷையில் விமர்சனம் செய்தன. கடற்கரையில் மனித சஞ்சாரமே கிடையாது. கடற்கரை சாலையில் நாங்கள் வந்த வண்டி மட்டும்தான் நின்று கொண்டிருந்தது. இன்னமும் எழுதிருக்க மாட்டீர் போல் இருக்கிறதே, கதை முடிந்துவிட்டது, போகலாம் என்றார் நண்பர். உங்களுடைய மோகினி தீவை எனக்கும் பார்க்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறது. ஒரு தடவை என்னையும் அழைத்து கொண்டு போகிறீர்களா என்று கேட்டேன் அவரை. பேஷாக அழைத்து கொண்டு போகிறேன். ஆனால் என்னுடைய கதையை நீர் நம்புகிறீரா? ஆடவர்களில் அநேகம் பேர் நம்பவில்லை என்றார் அவர். நம்பாதவர்கள் கிடக்கிறார்கள். அவர்கள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். நான் நிச்சயமாய் நம்புகிறேன் என்றேன். சிறிது யோசித்து பார்த்தால் அந்த நண்பருடைய கதையில் அவநம்பிக்கை கொள்ள காரணம் இல்லைதானே? வெளியில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் மட்டுமே உண்மையானவை என்று நாம் எதற்காக கருத வேண்டும்? கவிஞன் ஒருவனுடைய கற்பனை உள்ளத்தில் நிகழும் அற்புத சம்பவங்களை உண்மையல்லவென்று நாம் ஏன் கொள்ள வேண்டும்? கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு சரித்திர நாவல் நிறைவு பெற்றது. என்ன ஒரு அற்புதமான கதை! என்ன ஒரு கற்பனை! என்ன ஒரு ரசனை! எப்படிப்பட்ட ஒரு ரசிப்பு தன்மை! அப்பப்பா, இப்படியெல்லாம் இல்லாம இந்த கதை எழுதவே முடியாது. இயற்கையை ரசிக்க தெரியணும். நம்ம பார்க்கக்கூடிய பொருள், உயிர் ஒவ்வொன்றையும் நமக்கு ரசிக்க தெரியணும். ஏன் நம்மையே நம்மளால ரசிக்க முடியணும். அப்படி இருந்தாதான் இது மாதிரியான கதைகள் எல்லாம் படைக்க முடியும். அதுதான் அமரர் கல்கி அவர்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு கதைய கற்பனை பண்றதுக்கே அசாத்திய ஒரு கற்பனை வளம் வேணும், தைரியம் வேணும், தம்மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கதை மோகினி தீவு. நான் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் எல்லாம் கூட படிச்சிருக்கேன். ஆனா இந்த மோகினி தீவு கதை இதுக்கு முன்னாடி படிச்சதில்ல. இத படிச்சு ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் 2-3 தடவை படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த கதையை நான் பதிவு பண்ணணும்னு விருப்பம் எனக்கு வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த நாவல் இருந்தது.
என்னெல்லாம் இருந்தது அப்படி நம்ம ஒரு கணம் யோசிச்சு பார்த்தோம்னா, நட்பு இருந்தது, காதல் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரம் இருந்தது, அன்பு, பாசமெல்லாம் இருந்தது, போர்க்குணம் இருந்தது, போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இது மாதிரி பல வகையான உணர்ச்சிகளையும், குணநலன்களையும் கொண்டதாக இந்த மோகினி தீவு முழுமையான ஒரு நாவலாக இருந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அத நம்ம சேனல்ல குடுத்தது மூலமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ அம் சோ ஹேப்பி. சோ இந்த மகிழ்ச்சிய நீங்களும் கண்டிப்பா கொண்டாடி இருப்பீங்க. இந்த சந்தோஷத்த நீங்களும் ஃபீல் பண்ணி இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ இது மாரி ஒரு கதைய குடுத்து, அதையும் நீங்க கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறத மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்க கருத்த, இந்த நாவல் சம்பந்தப்பட்ட உங்க கருத்த கண்டிப்பா இந்த நாவலினுடைய இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு நாவலில் சந்திக்கலாம். நன்றி.